இந்த வீடியோவில் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வுட்டான ஒரு சர்ஃபேஸில் வந்து எப்படி நம்ம லெட்டரை வந்து வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்வைப் பண்ணாதீங்க. ஸ்வைப் பண்ணால் நீங்கள் அதை கற்றுக்க முடியாது முழுசாக. ஸோ வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட முடியும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வுட்டில் வந்து நம்ம லெட்டர்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துருக்குங்க. பேக்ரவுண்ட் நான் வச்சுருக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். வுட் பேக்ரவுண்ட் எடுத்துருக்கேன். இந்த வுட்டில் தான் நம்ம இந்த இமேஜ் அல்லது டெக்ஸ்ட் எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம். இப்போ நான் ஒரு இமேஜ் எடுத்துருக்கிறேன், நம்ம யூடியூப் சேனலோட லோகோ எடுத்துருக்கிறேன். ஸோ 2 லேயர் இருக்குது. இப்போ இந்த 2 லேயரில் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இமேஜ், அதாவது பேக்ரவுண்டுக்கு மேலே இருக்கிற அந்த இமேஜை வந்து இமேஜ் அல்லது டெக்ஸ்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இதை வந்து இந்த வுட்டு கூட நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சைஸில் கொஞ்சம் பெருசு பண்ணுறதுக்கு Ctrl+T வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சுற்றி ஒரு வட்டம் மாதிரி ஒன்று வரும். நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு தேவையான லெங்த் அளவுக்கு நீங்கள் பெருசு பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் பெருசு பண்ணி முடிச்சுட்டு ஒரு என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நார்மலுக்கு வந்துடும். இதை பண்ணிவிட்டு நம்ம வந்து வுட்டில் பண்ணுறனால கொஞ்சம் ஒயிட் கலர் தான் அது கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ நம்ம கலர் ஓவர்லே போகிறோம். ஒயிட் கலர் ஆல்ரெடி செலக்டில் இருக்கிறனால ஒயிட் இருக்குது. நீங்கள் ப்ளூ கலரில் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஒயிட் கலரில் மாற்றிக்கலாம். நீங்கள் கலர் எந்த கலர் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்குறீங்க. ஃபில்டர் போகிறீங்க. ஃபில்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிப் அப்படின்னு ஒன்று இருக்குது, இதை எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 இருக்குது, இங்கே மீடியம் இருக்குது. இதை ஸ்மால் மாற்றிக்கிங்க. இதை வந்து ஒரு 45 அல்லது 50 நீங்கள் வச்சுக்கலாம், உங்களோட இதை பொறுத்து. நீங்கள் 2 தடவை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதை ஓகே பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாஸ்க் பண்ண போகிறோம். லேயர் மாஸ்க்கை வந்து ஆட் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஆட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே லேயர் வந்துடும். இப்போ இதை வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கிறீங்க. நம்ம வந்து பேக்ரவுண்ட் எடுக்கிறோம். பேக்ரவுண்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டில் தான் நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ அதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டு செலெக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா கலர் ரேஞ்ச் அப்படின்ட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப்பரை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே இந்த இமேஜில் இப்போ இந்த மாதிரி கேப்பில் தான் நமக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து ரிமூவ் ஆகிட்டு இருக்கணும், ஒன்று செஞ்ச மாதிரி இருக்கணும். ஸோ இதில் எது டார்க்காக இருக்கோ அந்த ரீஜன் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ரீஜன் மட்டும்தான் நமக்கு வந்து ஹைட் ஆகும். அது மாதிரி எவ்வளோ ரீஜன் ஹைட் ஆகணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ இந்த லைட்டில் இருக்குன்னா இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ண இது இருக்குது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ இங்கே எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஓகே, இது வந்து சென்டரில் எடுத்த மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த லைட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் அந்த போர்டு ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா செலெக்ஷன் டூல் வந்துடும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்தோடனே ஜூம் அவுட் பண்ணுங்கள். ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு Ctrl-, ஜூம் இன் பண்ணுறதுக்கு வந்து Ctrl+. அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணிட்டீங்க. ஹைட் பண்ணதை வந்து நம்ம திரும்ப விசிபிள் கொண்டு வரீங்க. கொண்டு வந்துட்டு இந்த லேயரை நீங்கள் மாஸ்க் இருக்குல்ல, அந்த மாஸ்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. லேயர் மாஸ்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கீபோர்டில் வந்து Alt+Delete நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஒரு பிசுன்னு இருக்குது, அந்த செலெக்ஷன் டூல்ஸ் இருக்குது, செலக்ட் ஆகிருக்குது. இதை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு Ctrl+D ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ பெருசு பண்ணி பாருங்கள், அழகாக மேட்ச் ஆகிட்டு பாருங்கள். அந்த வுட்லேயே வந்து எழுத்து வந்து உள்ளுக்கே போனது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இதோட சீக்ரெட்டான விஷயம். ரொம்ப ஈஸியான விஷயம். ஃபோட்டோஷாப்பில் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்குது, அந்த வுட்லேயே போயிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு வுட்டன் பீஸ் எடுத்துருக்கிறேன். அதே லோகோ தான் எடுத்துருக்கிறேன். இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து லோகோ லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+T ப்ரெஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி 4 வருது. நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தந்தாப்பில் நீங்கள் பெருசு பண்ணிக்கிறீங்க. லோகோவை பெருசு பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி கலர் ஓவர்லே போகிறீங்க. ஒயிட்டே ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணனால ஒயிட் இருக்குது. ஸோ தென் வந்து ஃபில்டர் போகிறீங்க. ஃபில்டரில் வந்து ரிம் எடுக்கிறீங்க. 45 ஏற்கனவே செலக்ட் பண்ண ஸ்மால் இருக்குது. நீங்கள் இதை மட்டும் செக் பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் தேவையான 50 கூட நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரெஸ் பண்ணுறீங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் மாஸ்க் இருக்குது பாட்டமில். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி இன்னொரு லேயர் மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் இது பண்ணிட்டு ஹைட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த வுட்டன் பேக்ரவுண்டை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிங்க. ஏன்னா கரெக்டாக இந்த இடத்துல உள்ள கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி செலெக்ஷன் டூலில் வந்து கலர் ரேஞ்ச் எடுத்துக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க. ஏதேசும் கிட்டத்தட்ட எல்லா இடமும் இருக்கிற மாதிரி காணிக்குது. நீங்கள் தேவைக்கு தந்தாப்பில் கொஞ்சம் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிங்க. பண்ணிக்கிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டு அந்த ரீஜன் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு Ctrl- ப்ரெஸ் பண்ணுறீங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து விசிபிளுக்கு மாற்றுங்க. ஓகே, கிட்டத்தட்ட எல்லாமே ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருக்குது. நீங்கள் லேயரை செலக்ட் பண்ணிக்கணும். இதுதான் மெயின். Alt+Delete ப்ரெஸ் பண்ணுறீங்க. தென் வந்து Ctrl+T
டியை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா செலெக்ஷன் டூல் போயிடும். இதுவும் பாருங்கள் எப்படி பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சின்னு பாருங்கள். சின்ன விஷயம் தான் நம்ம பண்ணணும். இப்போ இந்த இடத்துலலாம் கட்டாக இருக்குது, வுட்டில் நல்லா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இதுதான். இப்போ இதில் வந்து உங்களுக்கு டவுட் வரும், வெள்ளை போடுறதுக்கு பதிலாக வேறு கலர் பண்ணால் என்ன எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பார்க்குறதுக்காண்டி இப்போ கலர் ஓவர்லேயில் போயிட்டு நீங்கள் ப்ளூ போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது சீல் அடிச்சது மாதிரி இருக்குது. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். நமக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கலர் மாற்றிக்கலாம், அதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. நான் உங்களுக்கு வெள்ளைங்கிறது பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் சொன்னது. பார்த்தீங்கன்னா இப்போ இதுவுமே கரெக்டாக வந்துட்டு வெள்ளையில் வச்சு நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கலருக்கு நீங்கள் எந்த கலர் நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த கலருக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். அதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாரையும் பார்க்க சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு நன்றி.